ஹாய் கைஸ், வெல்கம் டு ரேண்டம் டாக்ஸ் எபிசோட் நம்பர் 6. இன்னைக்கு நம்ம கூட பேச இணைஞ்சிருக்கிறது வந்து பரோட்டா மாஸ்டர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம் அண்டர்டேக்கர். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எதை பத்தினா, இந்த நம்ம ரியாலிட்டி ஷோ இருக்குல்ல, ரியாலிட்டி ஷோ பத்தி உங்க இது கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி மாதிரி இல்லாம ரொம்ப அப்படியே கிரிஞ்சா போய் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்க்க போறோம். ஓகே. சோ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் பார்த்த ரியாலிட்டி ஷோ எது? உங்களுக்கு பிடிச்ச ரியாலிட்டி ஷோ எது? நான் ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்ச ரியாலிட்டி ஷோ வந்து இட் வாஸ் நீங்களும் எல்லாம் ஒரு கோடி. ஓகே. ஸோ அப்போ வந்து அது வந்து சூர்யா ஹாஸ்ட் பண்ணாரு. ஸோ அப்போ வந்து சூர்யா விஜய் தான் வந்து ட்ரெண்டிங்கா இருந்தாங்க. அப்போ வந்து அஜித் அவர் அப்போ வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஆக்டர் ஒரு ஷோவை ஹாஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா வந்து ஒரு கிரேஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து நீங்களும் எல்லாம் கோரி வந்து எனக்கு ஒரு அப்போ ஒரு 6 வயசு இருக்கும். நான் அப்போ வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அதை. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆனதே வந்து கேம் எல்லாம் வந்துச்சு. நீங்களும் அவருடைய ஒரு கான் பண்ணி காக்கிற ஒரு பத்தி கேம் வந்துச்சு. நான் அதெல்லாம் விளையாடினேன். அதுக்கப்புறம் சூர்யா போனோன்னா பிரகாஷ் ராஜ் வந்தாரு, கொஞ்சம் டிக்ளைன் ஆச்சு. அதுக்கப்புறம் அரவிந்த் சாமி வந்தாரு, கொஞ்சம் லைட்டா குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஷோவே போயிடுச்சு. இப்ப கூட நான் சூர்யா எபிசோட் பாக்கலன்னா ஹாட் ஸ்டார்ல தேடி பார்த்தா காணோம். அதெல்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்குது இல்ல இன்னொரு தடவை. எனக்கு தெரிஞ்சு இப்ப கூட சொல்லுங்க. இப்ப கூட சூர்யா வந்து இந்த மாதிரி ஒரு ஷோ நடத்தினார்னா எல்லாரும் பாக்கலாம். என்னோட ஆசை. என்ஜிகே நடிக்கிறதுக்கு வந்து ஷோ நடத்தலாம்ன்றீங்க. அதே மாதிரி கம்பேக் மாதிரி. ஆமா. எனக்கு சொல்லுங்க. பார்த்தது வந்து ஆக்சுவலா எங்க வீட்டுலதான் முதல்ல பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த மோஸ்டா இந்த மியூசிக் தான் ஓடும். அந்த சிங்கரு முதல்ல ஆரம்பிச்சது வந்து இந்த இதுல ஆரம்பிச்சாங்க, ஜெயா டிவில ராக மாளிகான்னு ஆரம்பிச்சாங்க. 90s கிட்ஸுக்கு 20K கிட்ஸுக்கு தெரியும். கிரிஞ்சா அதான் அப்பதான் அது சின்மை கார்த்திக் எல்லாருமே அதுல இருந்தா வந்தாங்க. யார் இந்த கார்த்திகா? மச்சா கார்த்திகா? அவர் இல்லைங்க, அந்த அந்த கார்த்திக். ஓகே ஓகே. அவர் எங்க வந்து பாட்டு போட போறாரு? ஓகே சாரி. அப்புறம் அப்ப இது நீ ஒரு இது லூசு புண்டன்னு நினைச்சுக்க வேணாம். எனக்கு பிடிச்சது வந்து கலக்க போகுது யாரு. ஓகே, அது வந்து எல்லாருக்கும் பிடிச்சதுதான். நீங்க அத லூசுன்னு சொல்றீங்க. இல்ல, அது சில பேர் நினைப்பாங்க கலக்க போகுது யாரெல்லாம் பாத்துட்டு இருக்க அப்படின்னு. கலக்க போகுது யாரு வந்து இப்ப 3 வருஷமா தான் அவங்க கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரிதிங் வாஸ் குட் while it was starting. கலக்க போகுது யாரு வந்து இப்பதான் வந்து கொஞ்சம் நிறைய ஊழல்ஸ் நடக்குது போல உள்ள. நாம் வந்து மதுரை முத்து, கோவை குணா, இப்ப இந்த இன்ஸ்டாகிராம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்க ரசிச்சு பார்ப்போம். அப்ப வந்து ஒரு ரோபோ சங்கர்லாம் பண்ணுவார். சிரிச்சா போச்சு ரவுண்ட் இருக்கும், செலிபிரிட்டிஸ் எல்லாம் வருவாங்க. அது இது கலக்க போகுது. ஓ சாரி, ஓகே ஓகே. அதான் அது பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் லேட்டரான் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் பிடிச்ச ஷோ வந்து கனெக்ஷன்ஸ் பிடிக்கும். எஸ், நண்டு ஜெகன் ஓரளவுக்கு எடுத்துட்டு போவாரு, எல்லாம் எடுத்துட்டு போவாரு. டென்ட் கோட்டான்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆமா ஆமா. அது அளவுக்கு நம்ம என்னடா இது என்ன பாட்டா இருக்கும், அந்த கியூரியாசிட்டி என்ன வேர்டா இருக்கும்ன்றதுல எனக்கு கனெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். கனெக்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டா நான் பிறந்தப்ப இல்ல, ஒரு 2015ல வந்திருக்கும். ஆமா ஆமா, ரீசெண்டா எனக்கு பிடிச்ச ஷோ பாப்பேன் அப்படின்னா கனெக்ஷன்ஸ். அதாவது ரெகுலரா வீக்லி நான் பாக்குறேன் அப்படின்னா கனெக்ஷன்ஸ் பாப்பேன். ஓகே, அது மாதிரி ஷோ இருக்கு. சோ அப்ப கிரிஞ்ச் ஷோன்னு பாத்தீங்கன்னா வந்து வேற என்ன இருக்கு? கிரிஞ்ச் ஷோ வந்து முதல்ல இந்த விஜய் டிவில இருந்து ஆரம்பிப்போம். அவனேதான் அவனெல்லாம் அப்படியே இப்ப பார்க்கும் போதெல்லாம் என்னடா வெளுக்க தோணுது. என்ன முதல்ல இந்த சூப்பர் சிங்கர், சரிங்களா, அது வந்து ஒரு சிங்கிங் ஷோ. ஆமா, அதுல வந்து மாமா வேலை பாக்குறது, இவனுக்கு அவன் வச்சிருக்கான்னு சொல்றது, இந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்து
ரொம்ப கஷ்டமான கண்டென்ட்ஸா கூட்டு வருது. எங்க வீட்டுல நைட் ஆனா இருட்டாயிடும். ஆமா. அத சொல்லிட்டு எல்லாம் வந்து எல்லாரும் அழுவாங்க ஜட்ஜஸ் எல்லாம். அப்புறம் வந்து இந்த லைக் ரொம்ப புவரா இருக்கவனே வந்து இங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வருவாங்க. ஆமா. எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்கவும் வச்சிருவாங்க. அப்படிதான் 2-3 சீசன் அந்த மாதிரி ஆளுங்க தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ஆங்கர்ஸ் கிட்ட வந்து கண்டஸ்டன்ஸ் வெல்ட் பண்றது, எஸ்பெஷலி வந்து இந்த ஜூனியர் சூப்பர் சிங்கர்ல வந்து இந்த ஆங்கர்ஸ் வந்து குழந்தையோட விளையாடுறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ கிரிஞ்சு பண்ணுவாங்க. ஆமா. எங்க வீட்டுல வந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. நான் போய் என்னன்னு கேட்டா அந்த குழந்தை கியூட்டா இருக்குன்னு தான் சிரிக்கிறாங்களே தவிர அந்த ஆங்கர் பேசுறது சிரிக்கிறது இல்ல. ஜூனியர்ல தான் வந்து அந்த குழந்தைய தேவையில்லாம ஆட வச்சு குண்டா இருக்க ஆங்கர் கலாய்க்க வச்சு வேணுங்கன்னு இந்த பிரியங்கா சிரிப்பா பார்த்தாலும் எனக்கு எரிச்ச வருங்க. இந்த 2-3 கேரக்டர்ஸ் இருக்கு இந்த லேடி ஆங்கர்ஸ் சொல்றேன்னு நினைச்சுக்க வேணாம். ஐ எம் நாட் டிஸ்கிரிமினேட்டிங், சரிங்களா? பிரியங்கா, அர்ச்சனா, அந்த ஜீ தமிழ்ல அர்ச்சனான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, பாத்திருக்கீங்க? இப்ப ரீசெண்டா அவங்க பொண்ணுங்க கூட எல்லாம் வராங்க, அந்த சாரிகாமா ஷோல வருவாங்க. அவங்க எல்லாம் அந்த கிரிஞ்சு பண்ணும்போது அப்படியே உள்வரின் கிளாஸ் இருக்குல்ல, உள்வரின் கிளாஸ் மாதிரி வந்து கீரியே சாவடிக்கணும் அவனுக்கு எல்லாம். முகத்துல கீரியே பிளீட் ஆகி இதெல்லாம் பேசுவியான்னு எரிச்ச மீன் ஆகும் இதெல்லாம். நீங்க அது மாதிரி எனக்கு தோணுது அவங்க என்னெல்லாம் கிரிஞ்சு அப்படின்னு ஞாபகம் வருது இல்ல, எனக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுது. அப்புறம் இந்த டான்ஸ் ஷோஸ், ஜோடி டான்ஸ் சிங்கிங் ஷோ வந்து எல்லாமே சேம் தான் மோஸ்டா. ஒரே ஃபார்மேட் தான் பேசிக்கலி எல்லா இதுலயும். அதே மாதிரி இங்க சிங்கிங் ஷோக்கு பேர் வைக்கிறாங்க பாருங்க, இதுக்கு சூப்பர் சிங்கர், அதுக்கு சன் சிங்கர். பேர் வச்சு டிஃபரெண்டாவது யோசிச்சு வைக்கலாமே. சிங்கர் சேனல் பேரு பக்கத்துல சிங்கர். ஆனா அப்ப சூப்பர் சிங்கர் வந்து ஆர்டெல் சூப்பர் சிங்கர் வந்து அப்போ ஒரு மாதிரி ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா. இப்போ வந்து எல்லாரும் அதையே ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. எல்லாரும் அப்படியே புள்ளியார் சொல்லியார் விவேக் ஒரு காமெடியில சொல்லுவார்ல, புள்ளியார் சொல்லி தானே எழுதியிருக்கேன் அந்த மாதிரி அத உனக்கு காப்பி அடிச்சு எழுதிட்டு அதே ஜட்ஜஸ் தான் இதுலயும் வராங்க. அதுல இருக்கிற ஜட்ஜஸ் தான் இதுலயும் வராங்க, சத்திகமாப்பாலையும் சன் சிங்கர்லயும் மாத்திக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கண்டஸ்டன்ஸ் இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட் ஹேண்டிகேப்ட் கண்டஸ்டன்ஸ் வேணுங்கன்னே கூட்டிட்டு வருது. இது வந்து ரெண்டுக்கும் வருது, சிங்கிங் ஷோக்கு வராங்க, டான்ஸ் ஷோக்கு வராங்க. ஆமா. அதாவது ஒரு அது வச்சு இவனுங்க இந்த டிஆர்பி ஏத்துறது, அந்த இவனுங்களுக்கு ஒரு அவார்டு ஷோ கொண்டு வரானுங்கல்ல, அதுலயும் இவங்களை கூட்டு வந்து டிஆர்பி ஏத்துறது. அப்புறம் யூடியூப்ல ப்ரோமோன்னு போடுவாங்க. ஆமா. அந்த ப்ரோமோல வந்து சிங்கே ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டு ஷோல பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, எங்கடா ப்ரோமோல பார்த்தது டிவில காணோம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம வருவோம், அதுக்கு ஃபுல் டீடைல் தான் வருவோம். அதே மாதிரி அவங்க எதுக்கு வேணுக்குனே அவங்களுக்கு ஒரு அவார்டு அழு நல்லா அந்த இது சொல்லுவாங்கல்ல, அழு நல்லா அழு அப்படின்னுவான்ல அந்த பாபி சினிமாவை பார்த்து அழிடா, அந்த மாதிரி வேணுக்குனே இவங்களுக்கு அழுக வரும்ன்றதுக்காக ஃபேமிலி எல்லாம் பாப்பா வேணுங்கன்னே அவங்க ஃபைனல் வரைக்கும் கொண்டு வருது. சரிடா, அப்படி ஒரு டேலண்ட் கொண்டு வர ரைட்டு, சரியா? கிட்டயோ வேற யார்கிட்ட பேச வேண்டியதானே, பேசி நீ பண்ணப்பா சேர்த்துக்கப்பா இது பாட வச்சோம்னா நியாயம் இருக்கு. சம்பந்தமே இல்லாம கூப்பிட்டு வந்து. சரி, அடுத்து இப்ப பிக் பாஸ்க்கு போலாமா? ஆரம்பிங்க. விஜய் டிவி தானே அதுவும் வருது. சோ பிக் பாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு சீசன் 3 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மத்த எல்லா சீசனும் தவிர. சோ நான் வந்து சீசன் 3ல வந்து ஷோக்கு நேர்ல ஒரு தடவை போனேன். ஓ அப்படியா? காலைல போனா இவங்க நைட் வரைக்கும் ஒரு அந்த கமல் வரதே ஒரு நம்ம 1 hour டிவில பாக்குறோம், இங்க அது ஒரு 10 hours பண்றாங்க இவங்க. ஓ லைக் எல்லாமே இங்க வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஒரே நாள்ல முடிச்சிடுறாங்க. சாட்டர்டே சண்டே ட்ரெஸ் மட்டும் மாத்த சொல்லிட்டு they finish in one day. இடையில பிரேக்னு சொல்லிட்டு இங்க அவ்வளவு விடுவாங்க. இல்ல நோ போன்ஸ் வேற அலவுட், half an hour சும்மா உட்காந்துட்டு
ஓகே ஓகே. ஏதோ அது இப்ப பிக் பாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கமல் தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது தமிழ்ல. அந்த வாய்ட் ஃபீல் கமல் அவர் வந்து சூப்பரா பண்றாரு எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ். இப்ப வேற யாராச்சும் இடையில கொஞ்சம் நிறைய வந்துச்சு, அடுத்த பிக் பாஸ் இவங்க ஆஸ் பண்ண போறாங்க. பட் கமல் இஸ் டூயிங் குட். அண்ட் சீசன் பாத்தீங்கன்னா வந்து சீசன் 2 பி மாதிரி இருந்துச்சு எனக்கு. சீசன் 1 பிடிச்சிருந்தது. ஆமா சீசன் 1 வந்து அப்ப வரப்ப புதுசா இருந்ததுனால ஈவன் ஐ லைக்ட் இட். பட் எனக்கு மகா மட்டும் ஆமா ஐஸ்வர்யா வச்சுட்டு ஆக்சுவலி எனக்கு சீசன் 1 வாஸ் லெஜிட்னு எனக்கு தோணுது. ஏன் வச்சுக்கோங்களேன், அந்த எலிமினேஷன் தான் நம்ம பிடிக்காதவங்களே நடக்கும். நம்ம பிடிக்காதவங்கன்னா இது தியா இருக்குப்பா வெறிப்பேத்தின இருக்குப்பானா அனுப்பிச்சு விட்டுருவாங்க. செகண்ட் சீசன்ல இருந்து இந்த டிஆர்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஐஸ்வர்யாவை கடைசி வரைக்கும் ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்து. சீசன் 2ல வந்து ஸ்கிரிப்ட் சரியில்லை. ஆமா ஸ்கிரிப்ட் சரியில்லை, லிட்டரலா சொன்னா ஸ்கிரிப்ட் சரியில்லை. சீசன்ல அதே கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் நம்மள வெறுப்பேத்துறவங்களை வேணுங்கனே உள்ள வச்சிருக்கிறது. ஓகே இந்த ரெண்டு இந்த பூப்புக்கு இந்த பூப்பு பரவாயில்ல நான் சொல்லுவேன். சோ சீசன் 1ல வந்து சண்டை நிறைய இருந்துச்சு. மெயினா அந்த பரணி தப்பிச்சு ஓடி போறது, அப்புறம் ஓவியா மென்டல் டார்ச்சர் ஆகுறது. இப்ப கூட ஓவியா ட்வீட் போட்டிருந்தாங்க பாத்தீங்களா? இல்லைங்க பாக்கல. பிக் பாஸ் ஷுட் பி பேன்டு, அது வந்து மென்டல் ஹெல்த்தை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. எப்ப இந்த லாக்டவுன்ல போட்டிருந்தாங்க. இவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்ததே பேன் பண்ணிடணும். ஓகே ஓகே. பட் எனக்கு தெரிஞ்ச சீசன் 3 வாஸ் குட். அது வந்து ஜாலியா இருந்துச்சு, ஒரு மாதிரி சண்டை அவ்வளவா இல்ல பட் ஜாலியா போச்சு. கொஞ்சம் சிம்பிங் மட்டும் நிறைய இருந்துச்சானா. சீசன் 3ல தான மகத் வந்தாரு இல்லீங்களா? மகத் சீசன் 2. ஓகே ஓகே ஓகே. சீசன் 3 வந்து இவர் முகன் ஜெயிச்சாரு. அது ஏன்னா பிரெடிக்டபிள் தான், அது பிரெடிக்டபிள். பட் ஆனாலும் we wanted him to win. எனக்கு தெரியும் நான் தர்ஷன் ஜெயிப்பாருன்னு நினைச்சேன். நான் வந்து முகன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஓட்டு போட்டேன். ஓகே ஓகே. சோ பாட்டு கண்ணி போல நீங்க. பாட்டு கண்ணலால எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அவரை ஒரு மாதிரி தர்ஷன் கொஞ்சம் இடையே நிறைய இதுலலாம் he lost his patience in the moments. இவரும் தொலைச்சாரு பட் எனக்கு அவரை பிடிச்சிருந்துச்சு. சீசன் 4 வருது, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். கமிங் சூன் போட்டிருக்காரு. ஆமா. அடுத்து அதே டிவில இந்த ரிலீஸ் ஸ்டடி போடுவாங்க, இருக்கும் பாத்துருக்கீங்களா? நான் அது வந்து கொஞ்ச நாள் பார்த்தேன், அதுக்கப்புறம் அப்ப நான் டிவி பார்க்க நிறுத்தினதுதான். ஓ சரி சரி. அதுல ரியோராஜ்னு ஒருத்தர் இருப்பாருங்க, சரிங்களா? லிட்டரலா எக்ஸ்என்எக்ஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் முன்னாடி எல்லாம் பண்ணுவாங்க. அவர் தான் வந்து ஜூனியர் எஸ்கேனா. ஆமா ஜூனியர் எஸ்கேனா. அப்படியே அவங்க ஏற்கனவே அந்த போட்டுக்கிறதுக்கு எல்லாமே ஒரு டிஷர்ட் கூட டைட்டா தான், அப்படியே ரொம்ப டைட்டா அவங்க எல்லாரும் தெரியற மாதிரி அப்படிதான் போட்டு டிஷர்ட்டே போட்டிருப்பானுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இவனுங்க அது மேல தண்ணி ஊத்துறது எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பூமர்ஸுக்கு எல்லா பெயிண்டையும் ஊத்திடுவானுங்க. ஆமா அது என்ன ஏசியன் கலர் பெயிண்ட்ஸ்க்கு அட்வர்டைஸ்மென்ட் சொல்லிட்டு அந்த பெயிண்ட் எல்லாத்தையும் ஊத்திடுவாங்க. ஆமா. அப்புறம் இந்த முட்டை குடிக்கிறது எல்லாம் டிஸ்கஸ்டிங்கான திங்ஸா பண்ணுவானுங்க. ஆமா அது கிரிஞ்சுதான். மகா கிரிஞ்சு. இது பண்றது அந்த ஃபீமேல தான் அப்படியே ஃபர்ட் பண்ணும், லிட்டரலா ஃபர்ட் பண்ணும் வேணுங்கனே. சிம் பண்ணுவான். ஆமா சிம்பிள், லிட்டரலா சிம்பிள் தான் அது. அதே மாதிரி நீங்க எதனா பிசார் ஷோஸ் இந்த மாதிரி ஷோலாம் இன்னொரு ஷோ வந்து விஜய் டிவி சொல்லவா இல்ல வேற சேனல் போயிடவா? இல்ல உங்க இஷ்டம், எதுனாலும் சொல்லுங்க. எங்க வீட்டு மாப்பிள்ளைன்னு ஒன்று வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அது வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. அது திடீர்னு இவங்க நான் பண்ண சரி கல்யாணம் பண்ணிப்பான்னு பாப்போம், பார்த்தா கடைசி ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டேன். பட் அதுவும் கிரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு. ஆமா நான் ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தேன், அதுக்கு மேல காண்டா இருந்துச்சு, ஆஃப் பண்ண. அப்படியே ஆரியா கமான் ஆரியா பேண்ட கைட்டு ஆரியா அப்படின்னு அது வந்து 99% ஸ்கிரிப்டடா தான் இருக்கும். இங்க அப்படியே ஸ்கிரிப்டா இல்லைனாலும் அந்த பேரண்ட்ஸ் உரைக்கணும் இந்த பொண்ணுங்களை இந்த ஷோக்கு அமைச்சது. இல்ல அவங்களுக்கு ஒரு செல்ஃப் இது வேணாமா, செல்ஃப் எஸ்டீம்ன்றது வேணாமா? நோ சூடு
நித்யானந்தா சொல்ற மாதிரி. ஆமா, ஆ. கூடு நோ சரணை அப்படிதான். No bad that. நித்யானந்தா ஆயிஷாவை கல்யாணம் பண்ணிட்டாரு. அவங்களோட இப்ப தெரியுது அவங்க ஊழல் புண்டை. அதேதான் புல்லட் நான் சொல்லுவார்ல, அதே மாதிரி ஆயிஷாவை கல்யாணம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இவனுக்கு கிரிஞ்சூட்ஸ் இருக்குல்ல, கிரிஞ்சூட்ஸ் பின்னாடி கட்ட பின்னாடி கட்ட ரெண்டும் ஒண்ணுதான். நான் பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க, எங்க வாழ்க்கையை இது பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ரியாலிட்டில காசு வாங்கியாச்சு, முடிஞ்சு, அதோட பேர். இது அந்த சேனலை விட பின்னாடி கட்டைக்குதான் காசு அதிகம். ஆமா, இது எங்க வீட்டுல இந்த லேடி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அப்படி பாத்துட்டு இருந்தாங்க. அப்படியா? எங்க வீட்லயும் அப்படிதான். எங்க வீட்டுல நான் ஒரு எபிசோடு பார்த்தேன், அதுக்கப்புறம் கடுப்பாயிடுச்சு, என்னடா ஒருத்தர் இத்தனை பேரா அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயிடுச்சு. வேற என்ன இருக்கு? அப்புறம் இந்த அப்படியே விஜய் டிவில நிறைய கிரிஞ்சஸ் இருக்கு. இருந்தாலும் உனக்கு இன்னொரு பிடிச்ச ஷோ நீயா நானா சொல்லலாம். இதெல்லாம் ஒரு ஆனரபிள் மென்ஷன்ஸ் மாதிரி. நீயா நானா அப்ப ஸ்டார்ட் ஆனா இன்னும் போயிட்டு இருக்கு. ஆமா, இப்ப கொரோனாக்குள்ள கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க. நல்லா பண்ணிட்டுதான் இருக்காங்க. இது எல்லாரும் நான் கூட பாக்குறது லைக் தே என்டர்டெய்னிங்கா கொண்டு போறாங்க. அப்புறம் நீ எனக்கு கோபிநாத் டிவைடர்னு ஒன்னு வச்சாரு. ஆமா, அது கிரிஞ்ச். அது வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அது பட் அதே மாதிரி வால்னு ஒண்ணு கொண்டு வந்தானுங்க தெரியுங்களா? வால்னு ஏதோ பெருசா விளம்பரம் எல்லாம் கொடுத்து அப்படியே வால் பயங்கரமா இருக்க போகுது அப்படி இப்படின்னு. பால் தூக்கி போட்டு அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சி. வழக்கம் போல பிரியங்கா வேற சொல்லுவாங்க. அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பயங்கரமா. அது பிக் பாஸ் முடிஞ்ச உடனே வந்துச்சு, அதனால ஒரு மாதிரி கிரேஸ் இருந்துச்சு. ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல நம்ம நைட் டெய்லி 9 மணிக்கு உட்காந்து பாக்குறோம். அதெல்லாம் அடுத்த நாள் போனோன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஐபிஎல்லா இருக்கட்டும், நைட்டு டெய்லி 8 to 10 உட்காந்து பாக்குற, திடீர்னு அடுத்த நாள் பாக்க அது இனிமே வராதுன்னா ஒரு மாதிரி இருக்கும். எங்க வீட்டுல சீரியல் போனோம்னா அப்படிதான் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு பிடிச்சதுன்னா நடந்தது என்ன பழைய வருஷன் கோபிநாத் அதுல பேசுவாரு. ஆமா ஆமா, அதுவும் சூப்பரா இருக்கும். எனக்கும் இந்த கிரைம் ஷோஸ் பிடிக்கும். ஒருத்தர் ஏதோ சேனல்ல கிரைம் நல்லா நரேட் பண்ணுவார் அப்படியே. ஓகே, நீங்க நடந்தது என்ன இல்ல அது எனக்கு தெரியல, ஆனா இந்த கிரைம் அப்படியே சூப்பரான்னு சொல்லுவார். அவன் காண போனா ட்ரூ ஸ்டோரிஸ் தான், பட் சூப்பரா கொண்டு போவார். ஓகே, அதுக்கப்புறம் இதுவும் லொல்லு சபாவும் சூப்பரா இருக்கும். லொல்லு சபா அன்பார்ச்சுனேட்லி நான் அப்ப பிறக்கல, அது ட்ரெண்ட் ஆனப்ப. இது சந்தானம்லாம் பண்ணிருப்பாரு, சூப்பரா இருக்கும் லொல்லு சபா. இதெல்லாம் நான் விஜய் டிவியோட ஆனரபிள் மென்ஷன்ஸ். அடுத்து அப்படியே நம்ம ஜீ தமிழ்ன்ற இந்த கிரிஞ்சுகளின் இருப்பிடம். அப்படி கிரிஞ்சுனா இதுதான். விஜய் டிவிக்கு ஈக்குவலா டஃப்னு சொல்ல முடியாது. எனக்கு விஜய் டிவியோட ஜீ தமிழ் மட்டும் ஏன்னே தெரியல, பார்த்தாலே எனக்கு காண்டாவும், காண்டு மீறவும், ஏன்னே தெரியாது. அதனால ஜீ தமிழ் லட்சுமி ராமகிருஷ்ணன் தாக்கப்பட்டாரா? அவங்க போயிட்டாங்க, அவங்க போயிட்டு இப்ப கிரிஞ்சூட்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதே கிரிஞ்சூட்ஸ் கூட இப்ப ஏதோ சொல்லிட்டாங்க, நாங்க இனிமே அத பத்தி எதுவும் போட மாட்டோம் அப்படின்னு. நல்ல பல மீம் கிரியேட்டர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஆமா, கண்டென்ட் இல்லையே ப்ரோ அப்படின்னு. சரி வாங்க சொல்வதெல்லாம் உண்மைக்கு வாங்க. சொல்வதெல்லாம் உண்மை இந்த பஞ்சாயத்து சரிங்களா? அப்பெல்லாம் இந்த எங்க வீட்டுல என்னன்னா சொல்வதெல்லாம் உண்மை பார்க்க விட மாட்டாங்க. கெட்டு போயிடுவ, சின்ன பையனா இருக்கு, கெட்டு போயிடுவ அப்படின்ட்டு. எங்க வீட்டுல சொல்வதெல்லாம் உண்மை நீங்க நடந்தது என்னன்னு சொன்னீங்கல்ல, நான் அதை சீக்கிரட்டா பாப்பேன். நடந்தது என்ன? ஆமா, நானும் நடந்தது என்ன சீக்கிரட்டா தான் பாப்பேன். ஆமா, அது ஒரு மாதிரி ரொம்ப கிரைம்ல ரொம்ப இருக்கும்னால. சரி சொல்வதெல்லாம் உண்மைக்கு வாங்க. அது 90% மேட்ரு இதேதான். இவன் பொண்டாட்டி அவன் வச்சிருக்கான், இல்ல அவன் பொண்டாட்டி இவனோட இருக்கிறா, இதேதான். இந்த ஸ்டெப் மாம் ஸ்டெப் இதுன்னு பாப்போம்ல, அங்க அது எனக்கு இன்னும் இத்தனை பேரை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எனக்கு இன்னும் இவனுங்களே செட் பண்ற மாதிரிதான் எனக்கு அப்புறம் தோண ஆரம்பிச்சிருச்சு. என்னடா எல்லாரும் ஆர்னியாவா இருப்பாங்க, இவ்வளவு ஆர்னியாவா இருப்பாங்க. அடுத்தவங்க நானும் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் தான் நினைச்சேன், பட் பார்த்தா 1000 எபிசோட் மேல போகுது. அவ்வளவு எபிசோட் இவங்க பண்ணிருப்பானுங்க. அது அவ்வளவு பேர் வந்திருக்காங்க, என்னமோ கார்ட்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க பின்னாடி. ஒரு நாள் கூட யாரும் அடிக்க போயிட்டான் போல அவங்கள, கார்ட்ஸ் எல்லாம் காப்பாத்தி.
அப்படியா? யூடியூப்ல போய் பாருங்க, யூடியூப்ல போய் சொல்றதெல்லாம் உண்மைன்னு போடுங்க, மோஸ்ட் பாப்புலர்னு ஃபில்டர் கொடுங்க. ஓகே, அதுல ஒண்ணா அப்படியே ஜாலியா பாத்துட்டு வாங்க. ஓகே ஓகே. அதான் நாள்ல இருந்து தான் பார்க்க போறோம் உட்கார்ந்து. ஓகே, எல்லா சீரிஸும் முடிஞ்சிருச்சு இப்ப. ஆமா, படமும் இல்ல, எவனும் விட மாட்டான் எதுவும். அதே மாதிரி இவனுங்க அடுத்து பண்றது வந்து இந்த பக்கத்து சேனல்ல இருக்கிறது அப்படியே காப்பி அடிச்சு இவங்க இதுல கொண்டு வர்றது, இந்த ஜீ தமிழ்ல. அங்க ரெடி ஸ்டடி போனவங்க வந்துச்சுங்களா, அதே ஃபார்மேட்ல இவனுங்க ஒரு இது திருப்பி தண்ணி ஊத்தி அடிக்கிறது இந்த மாதிரி. இன்னொன்னு வந்துச்சு, ஜீன்ஸ் ஒண்ணு வந்துச்சு தெரியுமா, ஜிஇன்னு. அது வந்து கலக்க போவது யாருல ஒரு ஃபார்மேட்டும் கனெக்ஷனையும் சேர்த்துதான் அதுவும் வந்துருச்சு. ஆமா, அந்த யார் உங்க அப்பா அம்மான்னு கண்டுபிடிக்கிறோம். அதுல டாப் செலிபிரிட்டிஸா வந்தாங்க அதுல. ஆமா, அந்த மூவி ப்ரொமோஷனுக்காக வருவாங்க. அந்த ஸ்பீக்கன் அவங்க மூவி இருந்துச்சுன்னா அந்த ப்ரொமோஷனுக்காக வருவாங்க. அதனால அது ஏதோ ஓடிச்சது. பட் என்னாலும் கேபிஒய்யும் கனெக்ஷனையும் எதுவுமே தோக்கடிக்க முடியாது. இப்போ இவனுங்க ஏன் இந்த காமெடின்னு அந்த யூடியூபர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு காமெடி இது பண்ணாங்க, தெரியுங்களா? எதை சொல்றீங்க? ஜீ தமிழ்ல நீங்க அந்த பார்க்கலாம், பிளாக் ஷீப், கருப்பாடு வர்ஸா, அதேதான். ஆமா, கருப்பாடு வர்ஸ் அவர்தான். அவங்க அப்புறம் இந்த புள்ளி ஃபிலிம்ன்ற பாருங்க, அந்த ஒரு மொக்க காமெடி பண்ணிட்டு இவனுங்களோட ஆஹான்னு சிரிப்பானுங்களேங்க. எதை சொல்றீங்க? பல யூடியூப் சேனல்ஸ் இருக்கு அப்படி பார்த்தா. மைக் செட்டா? மைக் செட். அதான் இந்த எவ்வளவு இந்த கிரிஞ்சு சேனல்ஸ் இருக்குல்ல, எம்ஜினால அவார்டு வாங்கினாரு. அது வேறங்க, அது பிளாக் ஷீப். சரிங்களா, அது காசு கொடுத்தா கொடுப்பாங்க போல. ஓகே, சரிங்களா, 20,000 ஜிபே பண்ணிடுறேன், என்ன எடுத்து வைங்க அப்படின்ட்டு போல. என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பீட்டர்னு ஒருத்தர் இந்த டிக்டாக் எல்லாம் பண்ணுவாரு, தெரியுங்களா? தெரியல. மாமா பண்ணேந்த மாமா அப்படின்னு ஒல்லியா, நீங்க பாத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தெரியல. அவரெல்லாம் அப்படியே கிரிஞ்சு இந்த மோல்டுன்னு வாங்கல. அவரு டிக்டாக்ல இருக்கவரு ஜீல வந்தாரா? டிக்டாக்ல இருக்காரு, எல்லாத்துலயும் இருக்காரு அவரு. சரிங்களா, புள்ளிங்க வீடியோல எல்லாம் நிறைய வருவாரு. அவரை கூட்டு வந்து அதான் இவனுங்க அந்த மொத்த. இப்ப நீங்க இந்த புள்ளிங்கன்னு சொன்னா இந்த கானா சிங்கர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இப்ப ரீசெண்டா. சூப்பர் சிங்கர் எல்லா சிங்கிங் நீங்க புள்ளிங்கன்னு சொன்னீங்களே இப்ப. ஆமா ஆமா, எல்லா சிங்கிங் ஷோஸ்லயே வந்து இந்த கானா சிங்கர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, அது ஒரு கிரிஞ்சு. அவங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க, மண்டை மேல கலர் பண்ணா அது வந்து புள்ளிங்கோ, லோக்கலா பேசினா அது புள்ளிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள மாதிரி ஆளுங்களா கூட்டிட்டு வந்து இந்த லிரிக்ஸ கொடுத்து பாடுப்பான்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அதே மாதிரி இப்ப அந்த அவங்க எல்லாம் கொண்டு வந்து காமெடின்றது நீங்க பக்கத்துல உட்காந்து கிஜிலிக்கா மூட்டுவாங்கல்ல, அப்ப கூட நீங்க சீரியஸா பாப்பீங்க. அந்த மாதிரி ஒரு காமெடி, அந்த நகைச்சுவை எல்லாம் பார்த்தா அப்படியே எனக்கு அந்த ஒமைவா அப்படின்னு ஆயிடும் எனக்கு. அப்படி ஏன்டா உனக்கு இப்படி இருக்கானுங்க இவனுங்க, அந்த ஸ்கிரிப்ட்ன்றது எழுதிட்டு பார்க்க மாட்டானுங்களா, படிக்க மாட்டானுங்களா? இதேதான் நான் கேபி வேலையும் சொல்லுவேன். முன்னாடியே நல்லா எழுதிட்டு இருந்தானுங்க ஸ்கிரிப்ட். காமெடின்றது உனக்கு தெரியாதா, இதெல்லாம் காமெடின்னு ஏத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை இவங்களுக்கு இது பண்ணா போதும், வயசானவங்க தான் பார்க்க போறாங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்ப டிவியை பாக்குறதுல பண்ணா போதும்னு இருக்கானுங்களா எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் கிரிஞ்சுதான், அவ்வளவுதான் ஒரு வார்த்தை. சுதாகர் சொல்லுவார்ல, கிரிஞ்சு இவரு கிரிஞ்சு. அந்த மாதிரி மிர்ச்சி விஜய்னு ஒருத்தர் இருப்பாருங்க, அவரை பார்த்தாலும் எனக்கு எரிச்சல் வரும். தெரியாது, மாஸ்டர் ஆடியோ லான்ச்ல வந்தாரு. அவரேதான் அவரேதான். ஆங்கர்ஸ்னு பாத்தீங்கன்னா ஜெகன் அண்ட் மாக்காப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஜெகன், மாக்காப்பா, கோபிநாத் 3 பேரையும் பிடிக்கும். ஓகே, ஜீனியஸ் தவிர சித்தோஷ் எல்லாம் நல்லாதான் பண்ணுவாரு. விஜய் அப்புறம் தீபக்னு ஒருத்தர் இந்த பழைய விஜய் டிவில வந்து இப்ப ஜீல இருக்காரு அவரு.
அவங்க எல்லாம் மாத்தி மாத்திட்டே இருக்காங்களே. ஜீல இருக்கவன் நேத்து ஜீல இருந்தா இன்னைக்கு ஒருத்தர் விஜய்ல இருக்கான். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கானுங்க அப்படியே. அதே மாதிரி எனக்கு விக்னேஷ்காந்தையும் பிடிக்காது. அப்படியே இந்த ப்ளோ ஜாப் பண்ணுவான் லிட்டரலா அந்த ஸ்டேஜ்ல உட்காந்து யா யா பேபி யா பாஸ்டர் யா சோ ஹார்ட் ப்ரோ அப்படின்னு கேனாலும் அந்த இதுக்கு நம்ம வீட்டு பிள்ளை ஆடையெல்லாம் இருந்துச்சுன்னா லிட்டரலா அவன் பேண்ட்டை கழட்டி கொடுங்கனான்னு சொல்லல. நான் அந்த ஆடியோ லான்ச்லாம் நான் பாக்குறது இல்ல. வந்து விஜய் பட ஆடியோ லான்ச்சோட முடிச்சுப்போம். ஓ ரைட். ஓகே ஓகே, நல்ல வேளை பாக்கல நீங்க. அது யூடியூப்ல இவங்க என்ன ட்ரீம் ஸ்டேட்டஸா போட்டு சாவடிச்சாங்க எல்லாரும். ஓகே ஓகே, அதான் நான் ஒரு நாள் முன்னாடி மியூட் போட்டுருவேன் அந்த விஜய் அண்ணாலாம். எங்க கிளாஸ் ஃபுல்லா இந்த எஸ்கேனா ஃபேன்ஸ், ஆதினா ஃபேன்ஸ் நிறைஞ்சிருக்காங்க. எப்பா you are so bad, you are so poor, I'm really sorry. நல்ல வேளை எஸ்கேனா ஃபேன்ஸ் எல்லாம் எங்களுக்கு இல்ல. அதுவும் எல்லாம் இங்க வந்து ஆதினா சாங்ஸ்க்கு வந்து அப்படியே வைப் பண்றானுங்க. அந்த நான் ஒரு ஏலியன் வந்துச்சுல்ல, ஆமா குரூப்ல அமைச்சு லைக் போடுறான்ட்டான் ஒருத்தன். அசிங்கமா திட்டி விட்டேன் குரூப்லயே. அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் அமுச்சு விட்டு நீ பதிலுக்கு பிளேலிஸ்ட் அமுச்சு விட்றான்னு சொன்னான். இப்பதான் ஒன்னொன்னா பிளேலிஸ்ட் ரெடி பண்ணிருக்கேன். சரி சரி விடுங்க, நம்ம ஆதினா பத்தி பேசுறோம். ஓகே ஓகே, சாரி. இந்த பேரண்ட்ஸ் கம் ஆங்கர் அவங்க கூட நின்று இந்த அர்ச்சனா தான் பண்ணாங்க. அது சின்ன பொண்ணு வேணுங்கனே கூட்டிட்டு வந்து அதை ஆங்கரிங் பண்ண வச்சு, அதே மாதிரி இந்த பேரண்ட்ஸும் குழந்தையும் சேர்ந்து வருவாங்க. இந்த சூப்பர் மாம இதெல்லாம் ஜீ தமிழ். இது வந்து அந்த ஆமா அந்த நீங்க ஜீல ஒருத்தவங்க சொன்னீங்களா, அவங்க ஸ்டார்ட் பண்ணது. ஆமா, அந்த அர்ச்சனான்றதான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த கருமத்தை. அப்புறம் வந்து வனிதா வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாங்க. ஆமா, அந்த பொண்ணு என்ன பொண்ணா அவங்க வீட்டுல பர்சனலா சண்டை போடுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஸ்டேஜ்ல சொல்லிடும். சரிங்களா? எவ்வளவு ஆக்வர்டா இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அததான் வந்து மக்கள் சிரிச்சு பாத்துட்டு இருக்காங்க. ஆமா, ஹிஹின்னு வாங்க எங்க வீட்டுல எல்லாம் செம்மகாண்டாகும். வீட்டுல பர்சனல் மேட்டர் அவங்க பொண்டாட்டியும் புருஷனும் சண்டை போட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த குட்டி சுட்டிஸும் அப்படிதான். இமான் அண்ணாச்சி எடுத்திருப்பாரு பாத்தீங்களா? குட்டி சுட்டிஸ் வந்து இமான் அண்ணாச்சி நல்லா பண்ணிருப்பாரு. அது வந்து நமக்கு பிடிக்காது, பட் ஓல்டா இருக்கவங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் இந்த கோவை சர்லாம் நடத்துனாங்க அந்த குட்டி சுட்டிஸ. அது எனக்கு அது கிரிஞ்சு. என்ன கிரிஞ்சுனா, வாடா போடான்லாம் சொல்லும் அவங்க அப்பாவை. ஏ அப்பா இங்க வாடா அப்படின்னு. வீட்டுல போய் அந்த பையனுக்கு சரிப்படி இருக்கும். மரியாதை எல்லாம் கூப்பிட்டு இருக்கான், என்ன ஹிஹின்றீங்க சொல்லக்கூடாதுப்பா, பெரியவங்களை மரியாதை கொடுத்து கூப்பிடணும். ஸ்மைல் வித் பெயின். அதை விட்டுட்டு ஹிஹின்னு வாங்க. அது ஏன்பா இப்படி பண்றாங்க ஏன்னு கேளு, அப்பாட்ட கேளு. ஏன் அப்பா சொல்லு அப்படின்னு. அது எங்க அப்பாட்டெல்லாம் அப்படி பேசுவோம். அந்த வயசுல செல்லையிலே அப்பி இருப்பாரு. முட்டை உட்கார என்ன மரியாதை பேசுற நீ பெரியவங்களை அப்படின்னு இருப்பாரு. சோ அப்புறம் வந்து எனக்கு இன்னும் பிடிச்சது பாத்தீங்கன்னா வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆதித்யா டிவில டெலிகாஸ்ட் பண்றது. ஆதித்யா டிவில வந்து ஒரு இப்போ அந்த காமெடி முடிச்சோடனே வந்து கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படின்னு வைப்பாங்க. ஆதவன் வருவாரு. அதுல வந்து இந்த பப்ளிக்க கூப்பிட்டு ஒரு டைலாக் கொடுத்து பேச சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். ஆமா, பப்ளிக்கும் நல்லா சொதப்புவாங்க, நல்லா சொதப்பாங்க. அவங்க கூட கொஞ்சம் மீம் மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க. ஆமா ஆமா, இது வந்து ஒரு காமெடி முடிச்சோன்னே அது போட்டு ஒரு ஆட் போடுவாங்க. அது அந்த டிரான்சிஷனே நல்லா இருக்கும். அதே மாதிரி அப்புறம் டாடி ஒரு டவுட்னு ஒண்ணு வச்சாங்க. அதுதான் எனக்கு கிரிஞ்சா இருந்துச்சு. ஆமா, அதெல்லாம் தலைவலி இதாகும். ஒரு பையன் வந்து அவன் ஒரிஜினல் வாய்ஸ்ல பேசினாலே நல்லா இருக்கும். ஏதோ டாடி டவுட்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை அப்படின்னு அதுதான் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அது வந்தப்பெல்லாம் டக்கு டக்குன்னு சேனலை மாத்திருவேன். அதே மாதிரி இந்த அடடேன்னு ஒண்ணு வரும் தெரியுங்களா? அதேதான். அது கிட்டத்தட்ட இதே மாதிரி மக்கள் காமெடி தான். அதெல்லாம் அப்படியே எரிப்பாகும். ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு. அதே மாதிரி அதே ஷோல இந்த ஆதவன் எல்லாரும் இந்த எப்படி இந்த கேபி எல்லாம் ஸ்கெட்ச் பண்றாங்களோ அதே மாதிரி இவங்க ஸ்கெட்ச் காமெடி. அதெல்லாம் 3 அந்த இலுமினாட்டி ரெக்டாங்கிளும் அப்படியே வைபா போயிலுங்க.
எனக்கு தெரிஞ்சு நான் வந்து காமெடின்னு பார்க்கும்போது வந்து எனி மூவி காமெடியா இருக்கட்டும், எனக்கு தனியா பார்த்தா சிரிப்பு வராது. ஒரு கசின்ஸோடய ஃபேமிலியோட பார்த்தா அவங்க சிரிக்கிறது பார்த்தா தான் எனக்கு சிரிப்பு வரும். மிஸ்டர் லோக்கலுக்கு சிரிப்பு வருமா? அந்த படம் நான் பார்க்கல இன்னும். எனக்கு வந்து நேச்சுரலா சிரிப்பு வருதுன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த கலக்க போதையார் பார்த்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அந்த சிரிப்படாது. அது வந்து நம்மளுக்கே சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க செலிபிரிட்டிஸ் சேலஞ்ச் பண்ணி வைப்பாங்க. பட் நீயே சிரிக்காம இருறான்னு சொல்லிட்டு நான் கலக்க போதே தனியா பார்க்கும் போதுலாம் எனக்கு அப்படி சிரிச்சிருக்கேன். இப்போ ஒரு மூவி நான் தனியா பார்த்தேன்னா எனக்கு சிரிப்பு வராது அவ்வளோ. ஆமா, இப்போ எந்த மூவிஸுமே அந்த இதுவா இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷமா சிரிச்சே வயிறு நிறைய சிரிச்சே ரொம்ப நல்லா ஆகுது. ஆமா, ஒரு நல்ல ஒரு காமெடி படம் வந்தா நல்லா இருக்கும். எல்லா இவரு சந்தனம் ஹீரோவா இறக்கிட்டாரு. அதுவே எனக்கு காமெடியா இல்லைங்க. ட்ரெய்லரே அந்த 2 ட்ரெய்லருமே எனக்கு காமெடியாவே இல்ல. யோகி பாபு கொஞ்சம் சாச்சுரேட் ஆயிட்டாரு. ஆமா, இந்த சூரியனாவை கொஞ்சம் கம்பேக் வச்சு கொடுக்கலாம். என்னங்க நீங்க டொமேட்டோ பொட்டேட்டோ வாங்க, எங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவரெல்லாம் சீரியல்ல ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருந்துச்சு. அவர் சிவகார்த்திகனோட அந்த ரஜினி முருகன் படமா இருக்கட்டும், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அப்புறம் அந்த பரோட்டா காமெடி ஏ பேஜ் நான் தான் இன்ஸ்பயர் ஆனேன். ஆமா, அதெல்லாம் நல்லா இருக்கும். மத்தபடி எனக்கு இப்போ ஜூரினா அந்த சீமராஜா எல்லாம் அப்படியே. ஆமா, சீமராஜா வந்து அந்த மொக்கங்க அது. எனக்கு தெரிஞ்சு இப்ப ஒரு நல்ல சிரிக்கணும்னு ஆசையா இருக்கு. முக்கியமா இந்த லாக்டவுன் டைம்ல சுத்தி அவ்வளவு சோகமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் போது நல்ல வயிறு நிறைய சிரிச்சா இந்த யூடியூபர்ஸும் ஒழுங்கா பண்றது இல்ல. ஆமா, யூடியூப்ல இருந்து டிவி வந்தாலும் பிரிண்டா பண்றானுங்க. அதுல ஓரளவுக்கு நல்லா பண்றவனுங்களும் டிவி டெலிவிஷன் வந்தா கிரிஞ்ச் ஆயிடுறானுங்க. யூடியூப்ல இருக்க எல்லாமே இவன் டெலிவிஷனுக்கு இழுத்துறானுங்க. அந்த புட்சட்னி சிபியூவோ ஏதோ ஒண்ணு பண்ணானுங்க. அதெல்லாம் எனக்கு என்னடா இது. அதுல ஒரிஜினலா டெம்பிள் இது புட்சட்னி நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு. இந்த பீக் ஏதாவது சொல்றேன்னு இந்த பூப்புக்கு அந்த சட்னி வந்து அவரு ராஜ்மோகன் வந்து சோசியல் இஷ்யூ வந்து அவர் அவ்வளவு சூப்பரா நரேட் பண்றாரு. இப்ப கூட அந்த போலீஸ் இஷ்யூ வந்து அவர் தான் மெயினா ரீச் பண்ணது காரணம். ஆமா, எந்த யூடியூபரும் அதை பத்தி எடுத்து பேசல. எம்ஜி நல்லா கூட அதுக்கு அப்புறம் தான் பேசினாரு. ஓகே, நம்ம டாபிக் விட்டு வெளியே வந்துட்டோம். ஆதித்யா டிவில இருந்தோம். ஓகே, சிரிப்பொலி பாத்திருக்கீங்களா நீங்க? சிரிப்பொலில வந்து காமெடி மட்டும் தான் போடுவான். எனக்கு தெரிஞ்சு வேற ஷோ இல்ல. ஒரு ஷோ இருக்கு ஆக்சுவலி, நான் சொல்றேன், பாத்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தரு கருப்பா வந்து கதை சொல்லுவேன்னு சொல்லுவாருங்க. சரிங்களா? கதையோ இஸ் டூயிங் மிமிக்ரியோ ஏதோ ஒண்ணு பண்ணுவான் அந்த மனுஷன். அதுவும் அதே மாதிரிதான், கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். அப்புறம் இந்த சன் மியூசிக்ல கிரிஞ்ச் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? என்னது ப்ரோ? சன் மியூசிக்ல ஒன்னு பண்ணுவாங்களே, இப்ப கூட ஜிவிஎம் கூட்டிட்டு வந்து ஒன்னு பண்ணாங்களே, இவர் பண்ணாரு, சினிமா பையன். கிளிப் கூட ரோஸ்ட் வீடியோ போட்டிருந்தாரு. ஆமா 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 ஆமா, ஜிவிஎம்சி. ஆமா ஆமா, அவரேதான். அவரு ஏங்க அவர் என்னங்க பண்ணிட்டு இருக்காரு? அதான் இவரு ஃபுல்லி ஃபிலிம்ல வந்து சூப்பரா மூவி ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாரு. 2 மினிட் ரிவ்யூ. நான் அதை பாப்பேன். 2 மினிட்ல சூப்பரா ஒரு ரிவ்யூ சொல்லி முடிச்சிருவாரு. ஆமா. அப்புறம் வந்து ஓபன் பண்ணனும் ஆரம்பிச்சு ரொம்ப இழுத்து என்னன்னே அர்த்தம் தெரியாத வார்த்தைகளை அப்படியே இந்த நாஸ்டால்ஜிக், அப்படியே இந்த ஒரு அந்த வார்த்தையே எங்க இதெல்லாம் பிடிப்பாரு. இந்த இது பெர்வினும் இவரும் ஒரு இது மாதிரி பண்ணிருப்பாரு தர்பார் ரிவ்யூக்கு. நீங்க அது போய் பாருங்க, செம காமெடியா இருக்கும். ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன் வந்து இது பேசியிருப்பாரு. தர்பாருக்கு வந்து பாட்டு வந்திருக்கும், அதுக்கு இருந்தாலும் ரிவ்யூ கொடுப்பா. என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்னு இருக்கும். என்னெல்லாம் வார்த்தைங்க அதெல்லாம், நான் வாழ்க்கையில இந்த வார்த்தையில நான் கேள்விப்பட்டது இல்லை. இப்படிப்பட்ட வார்த்தை அப்படியே கேப்பா பண்ணுவான், என்னெல்லாம் இஷ்டத்துக்கு பேசுவான். எனக்கு வந்து நான் சிரிச்சதுன்னா வந்து இப்ப ரீசெண்டா ஒரு சன் மியூசிக்ல ஜிவிஎம் பண்ணாரு, அதுக்கு எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அது பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அந்த கிளிப் வீடியோ பார்த்தா இன்னொரு டோஸ் ஆஃப் சிரிப்பு. அவரு போய் ஜிவிஎம் கானா பாட்டு பாட சொன்னார்ல, ஆமா, அவருக்கு ஜிவிஎம் பார்த்தாலே ஒரு மாதிரி ஆயிடுது. அவரு இது ஆர்காஸ்மிக் டெத் ஆயிடுறாரு, வந்துருது, சிரிச்சிருது அப்படியே அப்படின்னு வந்து இல்ல. ஜிவிஎம் இந்த எல்லா டைரக்டர்ஸையும் பார்த்தாலே அவருக்கு ஒரு மாதிரி, மணிரத்னம் அதெல்லாம் பார்த்தாலே அவருக்கு ஒரு மாதிரி இந்த போனர் ஆயிடுவாரு அவரு. இது வந்து சன் மியூசிக் கிரிஞ்ச்.
ஆமா இது சன் மியூசிக் கிரிஞ்சு. அப்புறம் மியூசிக் சேனல்ஸ்லயே வந்து கிரிஞ்சு வரும். அப்ப நீங்க ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு போடுங்க. நான் அவ்வளவு தடவை ட்ரை பண்ணி இது வரைக்கும் அவன் ஃபோன் எடுத்ததே இல்ல. அதே மாதிரி நாங்க ஊட்டிக்கு போயிருந்தோம் சரிங்களா. அங்க டிவினா அந்த ஸ்மார்ட் டிவி எல்லாம் கிடையாது, நார்மல் டிவி. சும்மா காலைல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உட்காந்து இந்த சன் மியூசிக் பாத்துக்கிறோம். எங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் 4 பாட்டு தாங்க திருப்பி திருப்பி போடுறான். இப்ப வந்து மாஸ்டர் பாட்டு ஃபுல்லா ரிப்பீட் பண்றேங்க. மாஸ்டர், செல்லம்மா, ரக்கித்த ரக்கித்த என்னெல்லாம் பாட்டு போடுறான்னு சொல்லிடுறேன். அப்ப வந்து இந்த நட்பே துணையை வெளில வந்துச்சு சரிங்களா, சிங்கிள் பசங்க ஓகேவா. அப்புறம் அஜித்தோட ஏதோ ஒண்ணு வந்தது, விஸ்வாசம் வந்ததுதா. இது திறக்கிட்ட அடிச்சு தூக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் விஜய்க்கு ஒண்ணு இது பண்ணோம்ல, பிகிலே வெஜ்ஜுக்குள்ள குடி இருக்கும். ஊட்டி வந்துச்சா வரலையான்னு தெரியல. ஊட்டி டிசம்பர்ல போயிருந்தோம். இது இது இந்த சாங் வந்திருந்தது, என்னது ரிலிக்கல் சாங் வந்திருந்தது. வெஜ்ஜுக்குள்ள குடி இருக்கும். இதுதான் இது கிட்டத்தட்ட ஒரு 4 பாட்டு மாத்தி 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 அடிக்கடி எப்ப ஒரு மிஸ்டர் லோக்கலு இந்த மாதிரி மாத்திதான் ஒண்ணு மாத்துறது. ஏன்டா முன்னாடி எல்லாம் சன் மியூசிக் மட்டும்தாங்க வைப்பேன். அப்பெல்லாம் ஸ்மார்ட் டிவி எல்லாம் கிடையாது, யூடியூப்ல எல்லாம் போய் பாட்டு கேட்க முடியாது. வெறும் டிவி ஒன்லி வே ஆஃப் மியூசிக். இல்லைன்னா ரேடியோ வைக்கலாம், ரேடியோல வந்து கடுப்பா இருக்கும். டிவி இருக்கும்போது ரேடியோ கடுப்பா இருக்கும். எல்லா சூப்பர் சூப்பர் பாட்டு எல்லாம் போடுவாங்க. பழைய பாட்டுல இருந்து புது பாட்டு மிக்ஸ் ஆகி வரும். நம்ம ரேண்டமா போடுவோம்ல, ஷஃபிள் கொடுத்தா ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி வரும்ல எல்லா பாட்டும் சேர்ந்து, அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. ரஹ்மான் நிக்ஸ்ன்னு 1 hour போடுவாங்க. இது மாதிரி இப்பெல்லாம் அது எதுவுமே போடுறதே இல்லை. அதான் நம்ம டிவி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளே தவிர்க்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு தவிர்த்துக்கிறோம். லைவ் ஷோன்னு பட்ட ஒன் பண்ண சொல்லுவான். லைவ் ஷோ இப்ப கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் பண்ணி சில பேரை பாட வைப்பான். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க பாடுங்க, நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, நான் என்ன பாடணும், நான் பாட்டு கேட்கறதுக்காக தான் உன் சேனல்ல போட்டிருக்கேன். ஆமா நான் பாடுறதா இருந்தா நான் ஸ்மியூல்ல பாடுவேன், சூப்பர் சிங்கர்ல ஆடிஷன் கொடுத்துக்கிறேன் பாடி. இப்ப நான் அவ்வளவு தடவை போன் ட்ரை பண்ணிருக்கேன், இது வரைக்கும் எடுத்ததே இல்ல. நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்கேன், எனக்கு நானே எடுத்தது இல்ல. சில ரேடியோ எஃப்எம் பண்ணிருக்கேன், ரேடியோ எஃப்எம் எடுப்பாங்க, இவன் எடுத்தது இல்ல. ரேடியோ எஃப்எம் அவ்வளவு கால் பண்ண மாட்டாங்க, அதான் உண்மை. ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது ஃபுல்லா ரேடியோ வர டிஸ்டன்ஸ் எல்லாம் ரேடியோ கேட்டே தான் வருவேன். அப்ப ரேடியோவெல்லாம் ரொம்ப அப்ப ஃபெமிலியர், இப்ப ரேடியோ ஃபாலோ பண்றது இல்ல. ஆமா இப்ப ரேடியோன்றது டோட்டலா அப்படியே வெளிய ரேடியோல யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ரேடியோ மிர்ச்சிங்க எல்லாம் பாட்காஸ்ட்க்கு வந்துட்டாங்க. இப்ப டிவிலயே உங்களுக்கு இது வந்துச்சு, இந்த கார்லயே நீங்க ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ற மாதிரி வந்துச்சு, நிறைய வந்துச்சு. முன்னாடி காருக்கு மட்டும்தான் ரேடியோ இல்ல சிடி வச்சிருப்பாங்க, மியூசிக் கேசட் வச்சிருப்பாங்க. இப்போ எல்லாம் டோட்டலா மாறிடுச்சு. ரேடியோன்றது ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப வந்து ரேடியோ கேட்கல. இப்ப வந்து எப்பயாச்சும் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் பண்ணா லோஃபி பீட்ஸ்னு ஒண்ணு இருக்கும். ஓகே, சும்மா அது கேட்டு எல்லா வேலையே பார்ப்பேன். சாங் கேட்க இப்ப டைம் இல்ல, பல சாங்ஸ் இருக்கு, நல்ல சாங்ஸ். ஸோ இதுதான். அப்புறம் இந்த மியூசிக் சேனல்ல அவ்வளவு கிரிஞ்சு இருக்குங்க. அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் ஓடும் பாத்தீங்களா, விஎஃப்எக்ஸ் கிரீன் ஸ்கிரீன் வச்சு பண்ணுவாங்க. ஆமா ஆமா, ரொம்ப அட்ராக்டிவா இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே அது தெரியாது. ஆமா, இப்ப ஆக்சுவலி இது சன் மியூசிக் கொஞ்சம் செட் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இசை அருவி இன்னும் அப்படியே தான் இருக்கு, எதுவுமே நான் ஃபாலோ பண்றது இல்ல இப்ப. அப்படியா? ஓகே. இல்ல சொல்றேன், சன் மியூசிக் கொஞ்சம் இந்த பேக்ரவுண்ட்லாம் ஓரளவுக்கு செட்டப் கிட்டப்லாம் வச்சு கிரீன் ஸ்கிரீன்லாம் இல்லாம ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணிட்டு இருக்கேன். அது இந்த மார்னிங் ஷோஸ்னு ஒன்று சன் டிவில எல்லாம் போடுவாங்க, நீங்க பாத்துருக்கீங்களா? மார்னிங் ஷோஸா? ஆமா, அதாவது டெய்லி காலையில ஒரு, இப்போ கொரோனான்றதுனால இன்டர்வியூ எடுக்கிறது இல்ல, காலையில ஒரு செலிபிரிட்டியோ யாரோ ஒருத்தவங்களை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுப்பாங்க சரிங்களா. அதுல வந்து இந்த ஆங்கரிங் பண்ற கிரிஞ்சு எல்லாம் அப்படியே கிட்ட கிரிஞ்சு, அப்படியே ஒருத்தன் பேர் எனக்கு தெரியாது,
வெள்ளையா இருப்பான். இந்த ஆஸ்கர் குட்ரா ட்ரம்ப்னு ஒரு தற்பாருக்கு இது வந்து பாத்தீங்களா, அதுல கூட அவன் தான் மைக்கு பிடிச்சிட்டு நிப்பான். ஆனா பார்த்தாலே எனக்கு எரிச்சல் ஆகும். அவன் அப்படியே எக்ஸாஸ்பிரேட் பண்ணி சொன்னான். சரத்குமார் சினிமா பேர் டிவிஎம் அப்படின்றாருல, அந்த மாதிரி சரத்குமார் அழி சரத்குமார் மாதிரி அப்படியே லெவல்ரா. அவர்லாம் சூப்பர் ஸ்டார் நிகர்றா சரத்குமார். சூப்பர் ஸ்டாரே இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டீசெண்டா சொல்ல. இந்த ஐ லோ பீட் இதுல எனக்கு ஃபேவரட் ஷோன்னு பாத்தீங்கன்னா வந்து டாப் 10 மூவிஸ் போடுவாங்க தெரியுமா? எனக்கு பிடிக்கும். சண்டே அன்னைக்கு அந்த நியூஸ் ஒருத்தர் வாசிப்பார், அவர் பேர் தெரியல, 8 to 8:30. நான் வந்து எதுக்கு பாப்பேன்னா அந்த படத்தோட ஒரு கிளிப்பிங் போடுவாங்க. இப்போ ஃப்ரைடே ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, சண்டே டாப் 10 மூவிஸ்ல வந்து அது கண்டிப்பா அந்த படம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் வரும். அந்த ஃப்ரைடே ரிலீஸ் ஆன அந்த படத்துல ஒரே ஒரு சீனை மட்டும் அப்ப வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகலாம், டிக்கெட் கிடைக்காது அப்ப. இப்போ நான் ரீசெண்டா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டோம், அப்ப சின்ன பையனால போனது இல்ல. சோ அப்ப வந்து சண்டே ஒரு கிரேஸ் இருக்கு. சண்டே அந்த படத்துல இருந்து ஒரு சீன் போடுவாங்க, நல்லா சூப்பரான சீனா எடுத்து போடுவாங்க. ஸ்பாயிலர் தான். நானும் அதே மாதிரி வெயிட் பண்றேன், அதுக்கு தான் வெயிட் பண்ணுவேன். இங்கிலீஷ் படத்தோட ஒரு சீன் வரும், அந்த வாரம் வந்து இங்கிலீஷ் படத்தோட ஒரு சீன் வரும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். தமிழ் படத்துக்கு வெயிட் பண்ணுவேன் ஈக்குவலி, சரிங்களா? அது ஒரு மெயின் ரீசன். இந்த வாரம் புது வரவுன்னு சொல்லிட்டு இந்த புதுசா வந்த படம் எல்லாம் போடுவாங்க. அங்க செக்ரிகேஷனே சூப்பரா இருக்கும். இப்ப இந்த வாரம் வந்ததுன்னா அது டாப் 10 லிஸ்ட்ல வராது, புது வரவுன்னு வச்சிருவாங்க. லாஸ்ட் வீக் என்ன வந்ததோ அதுதான் அந்த டாப் 10ல வரும். இதோட என்ன தெரியுமா, மாசிலாமணி அவங்க ஓன் ப்ரொடக்ஷன் படம், சரிங்களா? அது தியேட்டர்லயே என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 2 வாரம் ஓடி இருக்கும், சரிங்களா? இவங்க 3 வாரமா 4 வாரமா டாப் 10 ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து, அதான் இவங்க ப்ரொடக்ஷன் படம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துரும். அது டாப் ஃபர்ஸ்ட் தான், அது எதுவே சொல்லவே வேணாம், ஃபர்ஸ்ட்ல தான் இருக்குமே அது. இது வந்து இப்ப ரீசெண்டா இந்த மோஸ்டா விஜய் படம் இப்ப ரீசெண்டா சன் டிவி ரைட்ஸ் வாங்கிருச்சு. சோ அப்ப விஜய் படம்ல நான் ஒரு அனில் தானா. ஓகே, சோ proud to be அனிலா. நீங்க யாரு? நான் யாரு இல்லைங்க, நீங்க தப்பிச்சிடுறீங்க. இல்ல ஆக்சுவலா நான் அனிலாண்டி ஆமையாண்டியா இருந்தேன் முன்னாடி, இப்போ வந்து மனுஷனா மாறிட்டேன். அவன் வந்து ஒரு 2000 மங்காதா டைம்ல ஒரு ஆமையா இருந்தேன், மெர்சல் டைம்ல வந்து கொஞ்சம் ஒரு அணில் இருந்தேன், இப்போ பிகில் பார்த்தனா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரைட்டா ஏ மட்டும் ஆயிட்டீங்க. ஏ அடுத்து ஏஆர் முருகதாஸோட படமா மனுஷனா மாறிடுவீங்க. மாஸ்டருக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு நிறைய. அது லோகேஷ் படமா இருந்தா போகும், மத்தபடி எனக்கு ஓகே. சோ அப்புறம் இன்னொன்னு இது விட்டோமே, அந்த கிரிக்கெட் விளையாடுவாங்களே செலிபிரிட்டிஸ்லாம் ஒண்ணு, சிபிஎல். சிபிஎல் அது என்ன தெரியுமா, நான் ஆக்சுவலி சிபிஎல் போயிருந்தேன். சூர்யா டக்கோட்டா வர தெரியுங்களா? தெரியும், ஃபர்ஸ்ட் பாலே அவர் வரல வந்து அப்படியே சவுண்ட் பயங்கரமா இருக்கும். ஸ்டேடியம்ல நான் இருந்தேன், அப்படியே எல்லாம் எவ்ரிபடி லிசன் இஸ் அந்த அப்படி வராரு மனுஷன், அப்படி பேட்ட தூக்குறாரு, சென்னை 28ல இந்த சிவா வரல, இவ்வளவு பக்கத்துல நின்னுக்கு வச்சிருக்கா தள்ளி, அதெல்லாம் விட்டு நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஃபாஸ்ட் பவுலர் போடுவான், ஃபர்ஸ்ட் பாலே இறங்கி வருவார் கிரீஸ் அவுட். ஆமா, மிடில் ஸ்டம்ப் வேணும். அது வந்து எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கும், நான் பார்க்க போர் அடிக்கும். சும்மா நார்மலா விளையாடுற மாதிரி இருக்கும், ஒரு நல்லா தூக்கி அடிப்பியா ஸ்டேடியம் மேல வச்ச மாதிரி என்டர்டெய்னிங். இடையில வந்து எஸ்டிஆர்ல விளையாடினாரு. ஆமா, அது வந்து ஒரு 2007 நினைக்கிறேன். அது அதான் யூடியூப்ல பார்த்து எனக்கு இப்பதே தெரிஞ்சிச்சு. நான் பார்த்தது வந்து இந்த சூர்யா விளையாடுறது, எனக்கு அது இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுல வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரே நாள்ல எல்லா மேட்சையும் வைப்பாங்க. அதுவே காலை ஸ்டார்ட் பண்ணா நைட் வரைக்கும் போயிட்டு இருக்கும், பொறுமையே இருக்காது நமக்கு ஃபர்ஸ்ட் பாக்குறது. சோ இது வந்து ஒரு பெரிய டிஃபால்ட், இது வந்து ஒரு ரிக்ரெட் தான் இது ப்ரோ. அப்படியே நம்ம இந்த அவார்ட்ஸ் ப்ரோ. ஓகே, போயிடலாம். நீங்க பிடிச்ச அவார்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் விஜய் அவார்ட்ஸ் பாக்கும்போது
ஜாலியா இருந்துச்சு. அதுல வந்து எல்லா செலிபிரிட்டிஸும் நம்ம ஒன்னா பார்க்கும் போது நம்மளுக்கு பிடிச்ச எல்லாம் பார்க்கும்போது ஜாலியா போச்சு. எனக்கு வந்து இப்ப விஜய் அவார்ட்ஸ் திரும்பி வரலாம், நல்லா கொண்டு வரலாம் ஆக்சுவலி. இப்ப விஜய் அஜித் ஒரே ஸ்டேஜ்ல எல்லாம் அப்ப நம்ம பல ஆக்டர்ஸ் ஒன்னா பார்த்தோம். ஆக்சுவலி எனக்கு என்னன்னா, எங்க சித்தப்பா வந்து இந்த அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க ஓரளவுக்கு தெரியும். ஒரே விஜய் வருஷம் நான் போயிருக்கேன், போய் பார்த்துருக்கேன். அதனால நான் கேட்பேன் ஒவ்வொரு வாட்டியும், இந்த விஜய் வாட்ஸ் டிக்கெட் மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுங்க, விஜய் வாட்ஸ் டிக்கெட் மட்டும் வாங்கி கொடுங்க. எல்லாம் சண்டெல்லாம் போட்டு வந்திருக்கேன் விஜய் வாட்ஸ் பார்க்க. அந்த அளவுக்கு எனக்கு கிரேஸ் விஜய் வாட்ஸ்ல. ஏனே தெரியல, வாட் ரீசன் அது ஏனே தெரியல. அது விஜய் வாட்ஸ்க்காக ரிப்பீட் போடுவான். விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் ரிப்பீட் தான், எதுவா இருந்தாலும் ரிப்பீட் தான். அப்போ இப்பவும் அப்படிதான், சரிங்களா? அது இப்ப எல்லா சேனலும் அப்படிதான் பண்றாங்க. ஆமா, கலர்ஸ் தமிழா இருக்கட்டும். ஆமா, கேஜிஎஃப் தாக்கப்பட்டாரா? இல்ல, ரிப்பீட்ன்றது விஜய் டிவி கண்டிப்பா. மிச்ச சேனல்யாச்சும் கொஞ்சம் யோசிப்பானுங்க ரிப்பீட் போடுறதுக்கு. விஜய் டிவி கன்ஃபார்ம் இருக்கும். ஆமா, கலர்ஸ் தமிழ் மிஞ்சிட்டாங்க இப்ப. ஆமா, டஃப் கொடுக்க ரொம்ப டஃப். வாரத்துல 4 நாள் கேஜிஎஃப் தான். ஆமா, சண்டே ஆனா கேஜிஎஃப் கன்ஃபார்ம்டு. கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. என்னங்க யாஷ் கூட எத்தனை தடவை பாத்துருக்க மாட்டாரு. கலர்ஸ் தமிழ்லாம் அப்படியே கேஜிஎஃப் ஒரு படம் தான் அவங்க ரைட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கேஜிஎஃப் இமைக்கா நொடிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். பாக்க மாட்டான். யாரோ பாக்குறாங்க போல, என்னன்னு தெரியல. ஏதோ வருது போல இருக்கு, இவன் போட்டிக்கிருக்கேன். எனக்கு புரியல ஆக்சுவலி. படத்தை 2 தடவை பாத்துட்டேன், புரியல. அப்படி என்னங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத அது கேஜிஎஃப் ஏன் இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆயிருக்கு? லைக் ஒரு மாதிரி கிளைமாக்ஸ்ல கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. ஆனா மத்த படம் ஃபுல்லா எனக்கு ஒரு மாதிரி ஸ்லோவா போற மாதிரி தெரிஞ்சு கூஸ் பம்ப்ஸ் வரல. மேபி பார்ட் 2 வரும்போது இன்னொரு இதை பார்க்கலாம். சரி, ஓகே, நம்ம டாப் அவார்ட்ஸ் பேசலாம். அப்புறம் இப்பெல்லாம் எனக்கு இந்த வரவன் போற எல்லாருக்கும் அவார்டு. குரு விக்ரமுக்குலாம் அவார்டு கொடுக்குறாங்க. அதுவும் விகடன் கொடுக்குறான். ஆனந்த விகடன்னு ஒரு பெரிய, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியுமா ஆனந்த விகடன் உங்களுக்கு? ஆனந்த விகடன் எப்படி தெரியாம இருக்குமா? அவன் பெஸ்ட் டெபியூன்ட்டு குரு விக்ரம் கொடுக்குறாங்க. என்னங்க ஒரு நாயன்றது வேணாமா? ஆக்சுவலா அந்த வருஷம் இவரு சூப்பரா நடிச்சிருந்தாரு. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. அவரு நிறைய பேர் சூப்பரா நடிச்சிருந்தாங்க அந்த இயரு. இப்ப இவனுங்க வந்து காசு கொடுத்தா இந்த இந்தியில எல்லாம் ஆக்சுவலி இப்படிதான். பாலிவுட்ல எல்லாம் அதான் இந்த ரெப்புடிஷம் வாங்கல்ல, அங்க தலைவரிச்சு ஆடுது, சரிங்களா? நீங்க காசு கொடுத்தாலோ, நீங்க ஒரு டான்ஸ் ஆடுறீங்க, எங்க ஷோக்கு வந்து ஒரு டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவார்டு, காசு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவார்டு. லிட்டரலா அந்த அவார்ட்ஸ்னா அப்படியே அங்க கொண்டு வந்துட்டானுங்க. அதாவது ஷோக்கு வரணும்னா அவங்களுக்கு ஒரு அவார்டு. இப்ப ஷோக்கு வந்தவங்க எல்லாரும் ஒரு அவார்டு வாங்குறாங்க. ஆமா, செலிபிரிட்டி இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு அவார்டு இருக்கும். ஆமா, கமல் அந்த வருஷம் படமே நடிச்சிருக்க மாட்டாரு. அவருக்கு ஏதாவது சம்பந்தமே இல்லாம ஒரு இது இருக்கு, சம்பந்தமே இல்லாம ஒரு ஏதோ ஒண்ணு பாலச்சந்தர் அவார்டு ஏதோ ஒண்ணுங்க லைஃப் டைம். அவர் ஒண்ணு லைஃப் நடிச்சுட்டு தான் இருக்காரு. எல்லாரும் ஸ்பீச்ல வந்து சொல்லுவாங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, பேசிட்டு அதெல்லாம் கூட வேணாம். ஸ்டேஜ்ல அழுவாங்க, உலகமே கீழே வந்து அப்படியே நிக்கிற மாதிரி. ஏதோ இந்த அவார்டு தான், ஏதோ நேஷனல் அவார்டோ ஒரு பிரசிடென்ட் கையால அவார்டு வாங்குறியா? ரைட், நியாயம் அப்படி இருக்குது. அது ஒரு வாங்கலாம், அது ஒரு இந்தியாலே உயர்ந்த இது வாங்குறியா? நியாயம் இருக்கு. இது பிசோத் அவார்டு, எவனும் மதிக்க கூட மாட்டான். விஜய் அவார்ட்ஸா அப்படின்லாம் எவனும் கேட்க கூட மாட்டான். விஜய் அவார்ட்ஸ் ஓகேன்னா சொல்ல மாட்டான். அதுக்கு போயிட்டு பெரிய இதாட்டும் நான் அதை எதிரே பார்க்கல, எனக்கு இது கிடைக்கும்னு எதிரே பார்க்கல, நான் இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், என்னடா? அதே மாதிரி ஜீ தமிழ்லயும் குரு விக்ரமுக்கு அவார்டு, எல்லாருக்குமே குரு விக்ரமுக்கு அவார்டு. என்னடா
அவர் என்ன பண்ணாரு அந்த படத்துல? அப்படி என்ன பண்ணாரு அந்த வனமாமாவுல? என்ன பண்ணாரு? அடிச்சாரு பொண்ண, அடிச்சாரு, ஸ்லாப், ஆட்டோல வண்டியை விட்டு ஏத்துனாரு, இதெல்லாம் பண்ணாரு அந்த மனுஷன். அந்த அளவுக்கு எதுக்கு அவார்டு? அதே மாதிரி விஜய் தான் வந்தா அவார்டு வாங்க. இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்கல, பர்த்டேக்கு எல்லாம் போனீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு பெண்ணோ ஒரு பென்சில் பாக்ஸோ இதே ஒண்ணு சின்ன பசங்க பர்த்டே ரிட்டர்ன் கிஃப்ட்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வந்தாங்கன்னா ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் அவார்டு ரிட்டர்ன் கிஃப்ட் ஒரு அவார்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். பெர்ஃபார்ம் பண்ணா உங்களுக்கு. இப்ப வந்து அவார்ட்ஸ் பிரிச்சுட்டாங்க, உமன்ஸ்க்கு தனி அவார்ட்ஸ், இந்த ஜானருக்கு இப்ப யூடியூபர்ஸ்க்கு தனி அவார்ட்ஸ்னு சொல்லிட்டு விஜய் அவார்ட்ஸ் வந்து ஒரு திரும்பி வந்தா நல்லா இருக்கும், எல்லா செலிபிரிட்டிஸும் ஒண்ணா பாக்குறது. என்னன்னே தெரியல எதுக்கு இவனுக்குலாம் அவார்ட் கொடுக்குறாங்க. அண்ணன் இருக்காரு, எம்ஜினாக்கு தராங்க. எரிச்சல் ஆயிருச்சு, என்ன அயன் கார்த்திகேயன் அண்ணன் இருக்காரு, போய் எம்ஜினாக்கு கொடுக்குறீங்களே, என்னடா? கூட ஒன்னு வச்சாங்களே, டயன் பிராவோக்குலாம் எதுக்குங்க அவார்டு? தம்ப்நெயிலுக்கு தம்ப்நெயிலுக்கு ஒரு டான்ஸ் ஆட வைக்கிறது, தலைய பத்தி சொல்லுங்க. ஏங்க நான் அவார்டு வாங்கிருக்கீங்க, நான் தலைய தளபதி பத்தி சொல்லுங்க. நானு பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்து இவர் விஜய் தேவரகொண்டா வச்சு அந்த இதுல பண்ண வச்சாங்களே, நடக்க வச்சாங்க. ராஷ்மிகா மதனாக்கு ஒரு அவார்டு. எல்லாம் எடுத்துக்கோ, வந்து ஒரு அவார்டு வாங்கிட்டு போயிடுங்க மேடம், அவ்வளவுதான் மேடம். வால் படத்தை சொல்ற மாதிரி டேக் திஸ், டேக் தட், டேக் எவ்ரிதிங். ஆமா, அது டயன் பிராவோக்கெல்லாம் எதுக்கு அவார்டு? அவர் வந்து ஒரு நாயம் வேணாமா? பிஹைண்ட் ரூட்ஸ் தான் அவருக்கு என்ன சம்பந்தம் டயன் பிராவோக்கும்? சரி, நிவின் பாலி சரி ரைட், நல்ல ஆக்டர் ஒத்துக்கலாம், சரி அவன் ஆக்டிங்க மதிச்சு அவார்டு தர ரைட்டு. டயன் பிராவோ, விஜய் தேவரகொண்டா, குரு விக்ரம், இதுக்கு அவார்டு? தமிழ் ஆதி ரெவல்யூஷன் பண்ணிட்டாரு அவரு. உங்க கருத்து சொல்லுங்க. ரொம்ப நேரத்துக்கு இங்க கருத்து வந்து அதான் சொல்லிட்டாங்க, விஜய் அவார்ட்ஸ் திருப்பி வரலாம்னு சொல்லிட்டு இந்த வரவன் எல்லாருக்கும் அவார்ட் கொடுக்க கூடாது, எல்லாரையும் கூப்பிட்டு நாமினேஸ் எல்லாரையும் கூப்பிட்டு give award to the guy who deserves it. அவ்வளவா இப்ப அந்த டாபிக் தான் ட்ரெண்டா இருக்கு, இந்த நெப்போட்டிசம் இந்த டாபிக்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் என்டர்டெய்னிங்கா. இப்ப நம்ம டாபிக் ஒரு ரியாலிட்டி டிவி ஷோஸ்க்கு எவ்ரிதிங் பிஃபோர் 7 years were good. 5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ரியாலிட்டி ஷோ நீ எடுத்துக்கிட்டாலும் ஒரு மாதிரி ஜாலியா என்டர்டெய்னிங்கா போச்சு. இப்ப வந்து எதுவுமே தெரியல, இப்ப வந்து பாக்குறதுக்கு எதுவுமே இல்ல. இப்ப பிக் பாஸ் தான் ஏதோ கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கு, ஏதாச்சும் ஒரு நல்ல செலிபிரிட்டிஸை கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும். திரும்பி வனிதாக்காவே கூப்பிடாம அவங்க புருஷனை கூப்பிடுறாங்களா இந்த வாட்டி? வெயிட்டா இருக்கு, அவரே ஏற்கனவே நிறைய பிரச்சனைல மாட்டிட்டு இருக்காரு. சரி, ஓகே. கிரிஞ்சா எழுதாம நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் கொடுத்து நல்லா எழுதி கொடுப்பான், எனக்கு பக்காவா பண்ணி கொடுப்பான். காமெடி ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு காமெடி டிவி ஷோ வரணும் திரும்பி. கிரியேட்டிவாவே யோசிக்க மாட்டானுங்க, ஒன்னா காப்பி அடிக்கிறாங்க. சுய புத்தின்றது முன்னாடி எல்லாம் ரொம்ப யோசிப்பாங்க, அட்லீஸ்ட் அந்த காப்பி அடிச்சது நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாத்துவாங்க. அந்த பட்டி டிங்கரிங் எல்லாம் பார்த்து கனெக்ஷனே காப்பி அடிச்சாலும் அது நம்ம ஒரு வார்த்தைங்க கண்டுபிடிக்கிறது, நம்ம ஒரு பாட்டுங்க கண்டுபிடிக்கிறது. புரியுது என்ன வார்த்தை? தண்ணீருன்னு இருக்கும், அது கேம். அதான் நம்ம ஊரு மாதிரி லோக்கலைஸ் பண்றது ஒரு நாட்டு. இது பண்ணாம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல காமெடி டிவி ஷோ வரணும், பார்த்து அப்படியே சிரிக்கிற மாதிரி ஒரு ஜாலியான ஷோ வரணும். கேபி வைஸ் சிரிச்சா போச்சே, கொஞ்சம் இன்னொரு வந்தா அதே டெலிகாஸ்ட் பண்ணாம லேட்டஸ்டா பண்ணா
ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். அதான் ப்ரோ. எஸ், கிரியேட்டிவா யோசிச்சா நல்லா இருக்கும். இப்ப ஏதோ லாக்டவுன் வந்து மீம்ஸ்னால ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, இல்லைன்னா அதுவும் கஷ்டம். ஒரு நல்லா இப்ப எல்லாரும் டிப்ரெஸ்டா இருக்காங்க. நல்லா நம்மளை சிரிக்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளோட எமோஷன்ஸை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு ஒரு நல்ல டிவி ஷோ வேணும். சரி ப்ரோ, நீங்க பாட்காஸ்ட் வந்து பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என்ன ஒரு 2K கிட்ட மதிச்சு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நீங்களும் எங்க பாட்காஸ்ட்க்கு வந்து பேச நான் விரும்புறேன். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. நான் ஒரு டாபிக் கிடைச்சோன்னா உங்களை கூப்பிட்டுறேன். கண்டிப்பா பேசிடலாம். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, இன்னும் நிறைய பாட்காஸ்ட் போடுங்க. நீங்க சூப்பரா பண்ணிட்டு வரீங்க. நன்றி. ஓகே, நன்றி. ஓகே ப்ரோ.